தினமொரு வசனம். சங்கீதம் 18 வசனம் 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஒரு இறையடியார் தேவனுக்காக சன்னியாசியாக மாறியவர். சௌகரியமான வாழ்க்கையை வெறுத்து மிக மிக எளிமையாக வாழ்கின்றவர். உலகத்தின் ஆடம்பரமான சூழ்நிலைக்கு அப்பால் போய் மலைப்பாங்கான ஒரு இடத்தில் ஒரு சிறிய ஆசிரமம் அமைத்து தங்கி இருக்கின்றவர். பொய், புரட்டு, வஞ்சகம், சூதுவாது எதுவும் இல்லாதவர். எல்லோரும் நலமாக நன்றாக இருக்க விரும்புகின்றவர். ஜனங்கள் மத்தியில் மிக நல்லவராக அறியப்பட்டு மகான் என அழைக்கப்படுகின்றவர். இவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல அழகான வாழ்க்கை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த விதமான ஒரு வாழ்க்கையை நாம் மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவரை போல நாம் மாறிவிட முடியுமா? அவரை போல சன்னியாசியாகி உலக சூழ்நிலைகளை விட்டு வெளியே போய் வாழ முடியுமா? எல்லோருக்கும் இயலாது. எல்லோரும் அப்படி மாறினாலும் நன்றாக இராது. ஆனால் இவரிடம் உள்ள நல்ல குணங்களைப் போல நம்மிடமும் நல்ல குணங்கள் காணப்பட்டு மனிதர்களின் நடுவில் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்தால் அது மற்றவர்களுக்கு பின்பற்றத்தக்க நல்ல மாதிரியாக இருக்கும். தேவனுக்காக வாழ்க்கை சௌகரியங்களை விட்டும் உறவுகளை விட்டும் குடும்ப பந்தங்களை விட்டும் தூரமாக போய் நல்லவர்களாக வாழ்வதில் அல்ல, மனிதர்களின் நடுவில் உலாவி ஒரு வேறுபட்ட நல்ல குணாதிசயங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதில்தான் தேவனுடைய நாமம் அதிகமாக மகிமைப்படும். ஏனென்றால் அவ்விதமாக ஒரு வாழ்க்கை மற்றவர்களும் பின்பற்றத்தக்க நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் சமுதாயத்தின் நடுவில் மிகப்பெரிய தேவை. ஆபிரகாம் ஒரு முற்றும் துறந்த முனிவன் அல்ல. யோசேப்பு ஒரு ஆசிரமவாசி அல்ல. மோசே ஒரு ரிஷி அல்ல. தானியேல் ஒரு தவ ஞானி அல்ல. அவர்கள் மிகப்பெரிய தேவ மனிதர்களாக அறியப்பட்டனர். ஆனால் இவர்கள் எல்லோரை போல சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து தாங்கள் வைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை மூலம் தேவனை மகிமைப்படுத்தியவர்கள். இது போன்ற ஒரு முன்மாதிரி வாழ்க்கை வாழ்கின்றவர்களைத்தான் தேவன் தேடுகின்றார். மருத்துவர் நோயாளிகளின் நடுவில்தான் அதிகமாக தேவைப்படுகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபையையும் வல்லமையையும் பெற்று கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.